ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரீம் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் வான்னு சொல்லி அப்படியே இழுத்துட்டு காரில் வந்துகிட்டே இருக்கால. நீ ஏன் இப்படிலாம் பண்ணுற, தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்கிறேன்ல, உனக்கு சொன்னால் புரியாதான்னு கிம்மு பேசிகிட்டே வரா. நீ பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறா. ஜெஸ்ஸியோட ட்ரெஸ்ஸு லைட்டாக கிழிஞ்சிருக்கும் போல், அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு கிம்முக்கிட்ட ஆர்டர் போடுறா. என்னோடய ஷூவை எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருப்பாள். அவள் அதை எடுக்க போனப்ப நீ போகாதன்னு இவன் சொன்னது. இப்படி ஒன்று ஜெஸ்ஸி இவ்வளோ ஒரு அடிமை மாதிரி வேலை வாங்கினது சுத்தமாக நம்ம வானுக்கு பிடிக்கல. உன்னை அவள் எவ்வளோ வேலை வாங்கினா, உன்னை ஒர்க்கர் மாதிரியே நடத்தினா, அடிமை மாதிரி பண்ணான். அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏய், ஏன் வான் இப்படி பண்ணுற, இதெல்லாம் உனக்காக தானே பண்ணிகிட்ருக்கேன். இதனால தேவையில்லாத பிரச்சனை வந்தால் நீ என்னை பாரு, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு, அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு வான் அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்க. கரெக்டாக கிம்முக்கு ஃபோன் வருது. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபோன் அவன் எடுத்து பார்க்க, யார், ஜெஸ்ஸியா கூப்பிட்றா அப்படின்னு வான் கேட்க, ஆமான்னு சொல்ல ஃபோனை பிடிங்கி அப்படியே பேக் சீட்டில் தூக்கி போட்டுறா. நீ பேசாமல் அமைதியாக இருங்கிற மாதிரி அப்படியே அவளை பார்த்து முறைக்க, என்னடா இவ இப்படிலாம் பண்ணுறாளேன்னு ஒரு மாதிரி இருக்குது கிம்முக்கு. ஜெஸ்ஸி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவானுங்கிற பயம் வேறு. அப்படியே சீட்டில் சாஞ்சு லைட்டாக கண்ணை மூட அப்படியே அங்கே வான் இவளுக்காக ஒரு பாட்டு போட்டு வரா. உனக்கு பிடிச்ச ட்ராமாலேருந்து ஒரு சூப்பரான ஓஎஸ்டி அப்படின்னு சொல்ல, கேப் சீரீஸோட ஓஎஸ்டி தான். ஸோ 2 பேரும் கூட சேர்ந்து அப்படியே அந்த லைன்ஸ்லாம் பாடிட்டே இருக்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. ஒரு வழியாக அவங்க வர வேண்டிய இடமும் வந்துருச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ வெயிட் பண்ணு, உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வான் அந்த பக்கம் போக, வீட்டை பார்த்தோன்னே அப்படியே கிம்மு கத்துறா. வான், என்ன பண்ணி வச்சுருக்க, வீடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு. அங்கே ஃபுல்லாக அன்க்ளீனாக இருக்குது. சாப்பிட்டதெல்லாம் அப்படி எப்படி கிடக்குது, ட்ரெஸ் எல்லாம் சோஃபா மேலே கிடக்குது. கொஞ்சம் கூட அந்த ரூம் க்ளீனாகவே இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடு இந்தா நீ முதல்ல தண்ணி குடி, உன்னால் பண்ண முடியும், கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ எதுக்கு நமக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிறான்னு ஒன்றும் புரியாமல் கிம் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டே, அடி பாவி, என்னை இந்த வேலை பார்க்க வைக்கலான்னு நினைக்கிறியா, நீ ஒழுங்காக வந்துரு, நீயும் சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ரொமான்டிக்காக க்யூட்டாக ஒரு மூமெண்ட்டும் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 எபிசோடாக மூஞ்சியை உருனே வச்சுருந்தா நம்ம வான். இப்போ கொஞ்சம் நம்ம கிம்மை பார்த்தோன்னே ஹாப்பியாகி அதில் அப்படியே பல்பு போட்ட மாதிரி எரியுது. அவ்வளோ ஹாப்பியாக எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு அப்படியே பெட் கவர்லாம் மாற்றிட்டு பெட்டில் 2 பேரும் அப்படியே படுக்கிறாங்க. படுக்கும்போது அப்படியே கனவுக்குள்ளே நம்ம வான் போயிடுறா. கனவுல 2 பேரும் மீட் பண்ணி அப்படியே ஒரு மரத்து மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த அளவுக்கு என்னை நடித்து என்னை ஏமாற்றுவேன்னு நான் நினைக்கல, எப்படியோ உண்மையாகவே நீ என்னை வெறுத்துட்டியோன்னு நான் பயமாக இருந்தேன் தெரியுமான்னு வான் சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எப்படி என் நடிப்பு ரியலாக இருந்ததா அப்படின்னு கிம் கேட்க, ஆமாம் ரியலாக இருந்தது. அப்போ நான் சினிமாவில் ஆக்ட் பண்ண ஆரம்பித்தா நல்லா ஆக்டர்ஸ் ஆகலாம் அப்படித்தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டிஸ் வேணுமே, நீ லவ் பண்ணணும், அப்புறம் மெயினாக கிஸ் பண்ணணுமே, உனக்கு அது முடியுமான்னு சொல்லி கேட்க, உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி அவளை கேட்க, என்னால் முடியும், நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், அது பேட்டை தானே பண்ணேன், எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல, எனக்கே தெரியும் உனக்கு அது பிடிக்கலன்னு, பேட்டை நான் கிஸ் பண்ணது உனக்கு பிடிக்கல அப்படித்தான், அது ஜஸ்ட் ஒரு ஆக்டிங் மட்டும்தான், ஓகேவா, நான் இப்போ பண்ணுறது தான் ரியல் கிஸ்ன்னு சொல்லி அப்படியே கிம்முக்கு லைட்டாக அவள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாள். அந்த கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டுருக்க ஒரு வழியாக மார்னிங் ரொம்ப ஹாப்பியான மூட்லேயே நம்ம வான் எழுந்துட்டா. எந்திரிக்கும் போதே மேலே போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸும் அப்படியே கலண்டு விழுக, அப்படியே இன்னர் மட்டும், அதாவது கீழே இருக்க பாட்டம் இன்னர் மட்டும் போட்டுட்டு அப்படியே போய் கிம்முக்கிட்ட நிற்க, கிம் இவளை பார்த்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. ஏன்னு கத்த, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்ன நீ நக்கடை பார்த்ததே இல்லையா, ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. பட் இருந்தாலும் நம்ம கிம்முக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஷையாகவே இருக்குது. லைட்டாக மனசுக்குள்ளே சிரிக்கிறா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க, இன்னும் உனக்கு ஷையாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ இப்படியே பேசிகிட்டு இருந்தா நான் அந்த ரோப்பை அவுத்து விட்டுருவேன்னு சொல்லி அப்படியே கை வைக்கிறா. ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்தா அப்படின்னு சொல்லி அவள் ரெடியாக தான் இருப்பா போல். வான் உடனே இதான் நானே கழட்டிட்டேன்னு ட்ரெஸ்ஸை கழட்ட போக, சும்மாருன்னு சொல்லி அவளை ஓட்டிகிட்டே அப்படியே கிம் இருக்கா. இன்றைக்கி என்னமோ நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு வான் கிட்ட கேட்க, இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல கனவு வந்தது அதான்னு சொல்லி அப்படியே கனவுக்குள்ளே மேடம் போகிறாங்க. அந்த கிஸ்ஸிங் சீனை அப்படியே திரும்ப ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே 2 பேருக்கு இடையும் ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட காட்டினது கூட ஜெஸ்ட்டை வந்து ஃபோர்ஹெட்லேயும் அந்த லிப்ஸுக்கு கீழேயும் தான் கிஸ் பண்ணியிருப்பா. பட் அது என்ன கனவு அப்படின்னு சொல்லி நம்ம கிம் கேட்டதுக்கு அப்புறமா 2 பேரோட அந்த ஒரிஜினல் கிஸ் அப்படியே லென்த்தியாக போயிட்டுருக்க. அந்த கிஸ்ஸுக்குள்ளேயே மேடம் அப்படியே போயிட்டாங்க போல். வான் அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டே இருக்க, அதுக்குள்ளே யாரோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. டெஃபினெட்லி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும், இவ்வளோ ஃபோர்ஸாக யார் கதவை தட்டுவா, இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக வான் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கான். சும்மா என்ன
இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னதான் பண்ணுற, கிம் எங்கன்னு சொல்லி கேட்க, கிம் கரெக்டாக வரா. ஓ நீ இவ கூடயே வந்துட்டியா, இங்கேயே ஸ்டே பண்ண போறியான்னு சொல்லி கேட்க, சரி நீங்கள் காலையிலேருந்து ஃபோனை ஆன் பண்ணியிருக்க மாட்டீங்க, என்ன நடந்ததுன்னு தெரியுமா, பிரச்சனை இப்போ கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னு சொல்லி அந்த கிளிப்பை ஜெஸ்ஸி அப்படியே அவுட் பண்ணிட்டா. ஸோ அதனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக நம்ம கிம்மும் வானும் தான் இப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி ஹேஷ்டேக் பண்ணி இவங்க எவ்வளோ தாக்க முடியுமோ அவ்வளோ தாக்கி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பேரோட அந்த கிளிப்பு வெளியே வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தினா கமெண்ட்ஸ் நிறையா வருது, பேட் கமெண்ட்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒன்றா அங்கே மல்லியும் கூடவே நம்ம மானும் கமெண்ட்ஸை ஒன்று படித்து காட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லோரும் உன்னை பற்றி இவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் படித்து காட்டிகிட்டே இருக்க, மல்லி படிக்கிற கமெண்ட்ஸ் கூட கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது. திடீர்னு ஷாக்காக மான் இது ஒரு ஹராஸ்மெண்ட்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. ஒரு பையன் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஒரு லேடியோட லிப்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்காங்க, நீங்கள் வேணால் ஏன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பாயோட லிப்ஸும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் எல்லோரும் இதையே பற்றி தான் பேசி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்விட்டரில் இப்போ ட்ரெண்டாக இருக்கிறது நீ தான்னு சொல்லி மல்லி வான்கிட்ட சொல்ல, அது மட்டும் இல்லை நீ உன்னோட பர்சனல் அட்வைசரையே நீ டேட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல செம்ம டென்ஷன் ஆகிடுது வான்க்கு. இதுக்கு மேலேயும் இதை நான் அனுமதிக்க மாட்டேன், கமெண்ட் பண்ண ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அப்படியே வேகமாக எந்திரிக்க, இதுக்கப்புறம் நீ எமோஷ்னலாக இப்படி ஆகிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையை சால்வ் பண்ணணும், அதை பற்றி மட்டும் யோசிக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்லி கிம் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அதெல்லாம் முடியாது, இவங்க எப்படி இப்படி கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, அடுத்தவங்க லைஃப்பை பற்றி எதுக்காக இப்படிலாம் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிடுது வானுக்கு. நீ கொஞ்சம் அமைதியாரு, நீ ஒரு ஆக்டர்ஸ், ஒரு பப்ளிக் ஃபிகர், ஸோ உன்னை பற்றி அவங்க இப்படி தான் பேச செய்வாங்கன்னு சொல்லி பேசி கிம்மோட ஃபோனில் டோன் தான் பேசுகிறாங்க. டோன் என்னாச்சு, வான் உன் கூட இருக்காளா, ஃபோன் பண்ண அட்டனே பண்ணலன்னு சொல்ல, ஆமாம் அவள் என் கூட தான் இருக்கான்னு கிம் சொல்ல, ரெண்டு பேரும் உடனே வந்து என்னை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே டோன் ஃபோனை கட் பண்ண, உன்னை டோன் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிம் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கா. சேம் டைம் அடுத்து டோன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு ஆடுக்காக ஒரு பையன் வந்து ஆடு எப்படி பேசுறதுன்னு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு போகிறான். ஒரு சில வேர்ட்ஸ் அவன் தப்பு பண்ண அது எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்லி டோன் கொடுத்துட்டே இருக்காங்க. அவனும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு சொதப்பிடுறான், அதாவது ஆர்டிஃபிஷியலாகவே ஆக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்காகவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் மோர் எடுத்து அவன் பேசிகிட்டே இருக்க, ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண டோன் வர சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை போயிட்டுருக்குன்னு உங்கள் ரெண்டு பேருக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லி கேட்க, எல்லாம் தெரியும், எதுக்காக இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி வான்கிட்ட கேட்க, நீங்கள் தானே சொன்னீங்க அவள் கூட கொஞ்சம் மிங்கிளாக க்ளோஸாக ட்ரை பண்ணுன்னு, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு நான் வெளியே போனேன் சரி, நான் இப்படிலாம் பண்ண சொன்னேன்னா அது ஜஸ்ட் அவளை டீஸ் பண்ணுறக்காக பண்ணது தான், நாங்கள் ரெண்டு பேரும் டேட்டிங்லாம் கிடையாதுன்னு கிம் சொல்கிறா. கிம் அப்படி சொன்னோன்னே வான் அவளை ஒரு செகண்ட் அப்படியே பார்க்க, சீரியஸ்லி இதை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் இப்போ எல்லாரும் உன்னை பற்றி இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க, உன்னோட நிறைய ஷெட்யூல்ஸ் இப்போ கேன்சல் ஆகிருக்கு, சரி எனக்கு சொல்லு இந்த கிளிப்பை வெளியே விட்டது யாருன்னு சொல்லி கேட்க, அப்கோர்ஸ் அது ஜெஸ்ஸி தான், ஜெஸ்ஸி அந்த கிளிப்பை வச்சு தான் என்ன பிளாக்மெயில் பண்ணான்னு சொல்லி கிம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. எனக்கும் இப்போ தான் அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டென்ஷன் ஆகிடுச்சின்னு வான்னு சொல்ல, நீ ஒரு ஆக்டர்ஸ், கொஞ்சமாவது நீ பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் ரெண்டு பேர் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுங்கள், ஏதாவது தேவையில்லாமல் பண்ணி யோசிக்காமல் பண்ணி பிரச்சனை கொண்டு வராதிங்க, ஓகேவான்னு சொல்லிட்டோன்னு சொல்ல ரெண்டு பேரும் சரி ஓகேங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாலும் திரும்ப வான் அதை பற்றியே தான் யோசிச்சுட்ருக்கா. அவளுக்கு வந்த கமெண்ட்ஸ் ஒன்றையும் பார்க்க அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. கிம் அவள் பக்கத்தில் வந்து உட்காரா, இருந்தாலும் அவகிட்ட பேசக்கூட இவளுக்கு தோணலை. ஏன்டா இப்படி கமெண்ட் வருதுன்னு செம்ம கடுப்பாக இருக்குது. அதுலேயும் ஒருத்தன் சொல்கிறான், உன் லிப்ஸை நான் டேஸ்ட் பண்ணவா, நான் வேணா உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து உட்காந்துக்குவானெல்லாம் கமெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்க்க அப்படியே அவளுக்கு கடுப்பாக மொபைலை மூடி வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுறா. ரூமில் போய் உட்காந்து டிவி ஆன் ஆயிருக்கு, டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு, மறுபடியும் இந்த கமெண்ட்ஸையே பார்த்துட்ருக்கா. டோட்டலாக அவன் அந்த கமெண்ட்ஸை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது அவளுக்கு. அப்படியே பெட்டில் சாய அங்கே இருக்க டிவிக்குள்ளே நம்ம வான் நிற்கிறா. வானை சுற்றி நிறைய பேர் இவளை பார்த்தினா அந்த பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. காதை லைட்டாக மூடிட்டு அப்படியே கத்தணும் போல் இருக்குது அவளுக்கு. கத்தி அழுதுட்டு அப்படியே கீழே படுத்துடுறா. அவள் படுத்த அடுத்த செகண்ட் அவள் பக்கத்தில் கரெக்டாக கிம்மு வந்திருக்க மாதிரி இருக்குது. அவள் கன்னத்தை தொடச்சி விட்டுட்டு, நீ எதுவும் கவலைப்படாத, நான் இருக்கேன், எப்பயுமே உன் கூடயே இருப்பேன், உன் கனவுலையும் சரி நீ கண்ணை திறந்து பார்த்தனையும் சரி நான் தான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிம் அவளை பார்த்து சொல்கிறா. அப்படியே லைட்டாக கண்ணை மூடி நம்ம வான் பாப்பா தூங்கிடுச்சு. அடுத்து மார்னிங் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. பார்த்த உடனே அவளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கவுச்சில் கிம் அங்கே படுத்துருப்பான்னு இவன் நினைக்கவே இல்லை. நீ உன் ப்ராமிஸை காப்பாற்றிட்ட, என் கனவுலையும் நீ தான் இருக்க, கண்ணை திறந்து பார்த்ததுக்கப்புறமும் நீ தான் இருக்கன்னு சொல்லிட்டு அப்படியே கவுச்சிக்கிட்ட அவளும் வரா. அங்கே தூங்கிட்டு இருக்க கிம்மை பார்த்துட்டு அப்படியே ஃபேஸை மேடம் லைட்டாக கிட்ட கொண்டு போக
கிம் லைட்டாக கண்ணை திறந்து பார்க்க டக்குன்னு இவளும் அப்படியே உட்காந்துக்கிட்டா. நேற்று நைட் நான் உன்னை பார்த்தேன், நீ அழுதுகிட்டு இருந்த தூக்கத்தில். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தேன்னு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. நைட் அப்படியே கிம் அந்த பக்கம் வரும்போது வான் படுத்துட்டு அழுதுட்டுருக்க அவள் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இவளும் இங்கேயே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை சொல்கிறத கேட்டோடனே அப்படியே வான்க்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் அழுகலாம் மாட்டேனே. ஆமாம், எனக்கும் தெரியும், இது வரைக்கும் நீ அழுது நான் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று நான் பார்த்தேன், அதனால தான் இங்கே உன் கூடயே நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிம் சொல்ல, அது ட்ராமாக்கான ரிஹர்சலாக இருக்கும், நான் ரியல் லைஃப்லலாம் அழுகலாம் மாட்டேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் மேடம் சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் கிம், இன்றைக்கி நான் வீட்டுக்கு வர மாட்டேன், என் அம்மாவை பார்க்க போகணும், ஸோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனையா, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி வானை டச் பண்ணலான்னு கிம்மு போக அவள் பாட்டுக்கு எஞ்சி டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டா. அதுக்கப்புறம் வான் டாக்டரை பார்க்குறக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. ஸோ டாக்டர்கிட்ட சொல்லிகிட்ருக்கா, எனக்கு திரும்ப அந்த கெட்ட கனவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி எப்போல்லாம் உனக்கு அந்த மாதிரி கனவு வருது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சும்மா ஒரு கனவு மாதிரி தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே எனக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, அது பேட் ஃபீலிங்ஸ்னும் சொல்ல முடியல, திடீர்னு நான் எழுந்ததுக்கப்புறம் எதுவுமே என்னால் மறக்க முடியல, திரும்ப ஞாபகமாக இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்ல, ஸோ பேட் ட்ரீம் அப்படி தான், அது எல்லாருக்குமே வரக்கூடிய ஒன்று தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, அப்படி கனவு வந்துட்டே இருக்கே, நீ நல்லா தூங்குறியா அந்த மாதிரி கனவு வரும்போது கூட அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூங்குறேன் தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, உனக்காக நான் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தேன்ல, அதெல்லாம் இன்னும் நீ எடுத்துகிட்டு தானே இருக்க அப்படின்னு டாக்டர் கேட்க, அதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே, அப்போ நீ இன்னும் ட்ரிங்க் பண்ணிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தயக்கமாகவே வான்னு சொல்கிறா. சரி, இனிமேல் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் படி நான் கொடுக்குற டேப்லெட்ஸ் நீ எடுக்கும்போது அதனால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணினா உனக்கு சைட் எஃபெக்ட் நிறையா வரும், ஸோ அதனால் நீ முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கிறது உன்னோட ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்லிகிட்டே இருக்க, ஆல்கஹாலும் நம்ம டேப்லெட்டும் ஒன்றா எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்கும், ஸோ அது உன்னோட ஹெல்த்துக்கும் பிரச்சனை, திரும்பவும் உன்னோட ஹெல்த் அதை எஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. புரியுது டாக்டர் அப்படிங்கிற மாதிரி டாக்டரை பார்த்துட்டே இருக்கா. உன்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது தான். ஸோ எதையோ பார்த்து பயப்படுற, அதனால நீ கவலைப்படுற, இது எல்லாம் தான் அதுக்கு காரணம். ஸோ இது எல்லாமே உன்னோட டிப்ரெஷன் தான் காரணம், புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, அவள் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாகவே திங்க் பண்ணிட்டே அப்படியே உட்காந்துருக்கா. மறுபடியும் எனக்கு அந்த மாதிரி கனவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு டாக்டர் கேட்குறா. அதுக்கு டாக்டருக்கு சிரிப்பு வந்துடுது. வான், ஒன்று சொல்லவா, இது ரொம்ப ஈஸி வான், இது ரொம்ப ஈஸி. உனக்கு அந்த மாதிரி கனவு வராமல் இருக்கணும்னா நீ முதல்ல என்னோடய கையை பிடி, நல்லா ஹார்டாக பிடி, உன்னால் எவ்வளோ அளவுக்கு டைட்டாக பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடி, உன்னோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து என் கையை டைட்டாக பிடின்னு சொல்லி கையை நீட்ட அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே பிடிக்கிறா. எவ்வளோ பிடிக்க முடியுமோ இன்னும் ஹார்டாக பிடின்னு டாக்டர் சொல்லிகிட்டே இருக்க, அவள் 2 கையும் வச்சு டாக்டரோட கையை அப்படியே டைட்டாக பிடிக்க ட்ரை பண்ணுறா. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ட்ரை பண்ண, சரி இப்போ ரிலாக்ஸ் ஆகு, நீ முதல்ல கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்ல, அவள் அப்படியே ரிலாக்ஸ் ஆக அப்படியே ட்ரை பண்ணுறா. இப்போ நான் என் கையை மெதுவாக எடுத்துட்டேன், உனக்கு என்ன மாதிரியான ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வானை பார்த்து கேட்க, அது இப்போ நீ அமைதியாக இருக்க அப்படித்தானே? ஆமாம், அமைதியாக தான் இருக்கேன். ஸோ இதுக்கான சொல்யூஷன் இது தான், எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது, நீ ஹார்டாக போட்டு புஷ் பண்ண எல்லாமே உனக்கு இன்னும் ஹார்டாக தெரியும். முதல்ல நீ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வரணும்னு ட்ரை பண்ணால் உன்னால் பண்ண முடியும். ஹார்டாகவே எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுற அளவுக்கு டைட்டாக வச்சு ஹர்ட் பண்ணனா கண்டிப்பாக உன்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையுமே திங்க் பண்ணால் எல்லாமே சரியாயிடும். உனக்கு பிடிச்ச மூவிஸ் பாரு, அப்புறம் மியூசிக் கேளு, அது இல்லைனா ஷாப்பிங் போ, இந்த மாதிரி உனக்கு என்னென்ன தோணுதோ எல்லா இடத்துக்கும் போ, கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட உடம்பு மைண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். முதல்ல நீ மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் தான் உன் பாடியும் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உனக்கு ஸ்வீட் ட்ரீமு வரும், அடுத்த டைம் ஒரு நல்ல கனவு உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்டு வானுக்கு இன்னும் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. சரி, நீங்கள் சொன்னபடி நான் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை போயிட்டு வரேன்னு சொல்கிறா. சரி, அடுத்த டைம் வரும்போது எனக்காக டைம் ஒதுக்கி கண்டிப்பாக வந்து பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே, இந்த ப்ராப்ளம் சீரியஸாக இருக்கும் முன்னாடி இதுக்கான சொல்யூஷனை நீ கண்டுபிடிக்கணும், ஓகேவான்னு சொல்ல, கண்டிப்பாக. சரி, உன் அம்மா வந்திருக்காங்களான்னு டாக்டர் கேட்குறாங்க. அவங்க வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கான டேப்லெட்ஸ் அதெல்லாம் எழுதி கொடுத்துறாங்க டாக்டர். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெளியே வரா. வெளியே வந்தோடனே ஒரு கஃபே மாதிரி இருக்குது.
அம்மா அங்கே தான் உட்காந்துருக்காங்க. வானை பார்த்தனையும், வான் என்னாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அவங்க இதுக்கப்புறம் இது சீக்கிரம் பெட்டராகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கும் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா காஃபி குடிச்சிட்ருக்காங்க. பட் அவங்க கை வந்து நடுங்கிட்டே இருக்குது. அவங்களால சுத்தமாக அந்த காஃபி கப்பை கூட தூக்கவே முடியல. அப்படியே கை நடுங்கிட்டே இருக்குது. வான் இதை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கா. சரி நான் உன்னை ட்ரா பண்ணிவிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை வேணாம் நான் போய்க்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆக்டிங் கிளாஸ் இருக்குது, ஸோ நாங்கள் போயிட்டு தான் போகணும் அப்படின்னு அம்மா கிட்டே சொல்கிறா. அம்மாவுக்கு அப்படியே மறுபடியும் கை நடுங்கிட்டே இருக்குது. அவங்களால சுத்தமாக அந்த காஃபியை குடிக்கவே முடியல. அது எல்லாத்தையுமே வான் மறுபடியும் நோட் பண்ணிகிட்டே இருக்கா. அம்மா ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்டு இருக்க, அம்மாவை மறைச்சு பார்த்துட்டே வான் அப்படியே உட்காந்துருக்கா. அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லி லைட்டாக அந்த காஃபி கீழே கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. டிஷ்யூவெல்லாம் எடுத்து அதை அப்படியே க்ளீன் பண்ணி விடுறா. அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல், ஸோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லி வான் கேட்க, ஒன்றும் இல்லை நான் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. பட் அம்மாவுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத வான்னால் புரிஞ்சுக்க முடியுது. சரி ஓகே, நீ அந்த உன்னை பற்றி வந்துச்சுல அந்த நியூஸை பற்றிலாம் நீ ஒன்றும் பயந்துக்கலாம் வேணாம் சரியா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சம் பீப்புள்ஸ் அப்படி தான் பண்ணுவாங்க, அதுவும் ஆக்டர்ஸாக இருக்க, உன்னை பற்றி எல்லாமே பேசிட்டு தான் இருப்பாங்க, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத சரியா. சரி நீ அப்பப்போ வீட்டுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்ல, சரிம்மா இந்த மாதிரி நிறைய நானும் அனுபவிச்சிருக்கேன், ஸோ அப்படி இருந்து தான் நான் வாழ கற்றுக்கிட்டேன், நீ என்னோட பொண்ணு, ஸோ நீயும் அதே மாதிரி என்ன மாதிரி போல்டாக இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்ல, வான் ஓகே அப்படிங்கிற மாதிரி அம்மாவை பார்த்து தலையாடுறா. சரி ஓகே பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு வேலையை கிளம்பிட்டாங்க போல். ஆக்டிங் கிளாஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கா வான் வேகமாக. இவளுக்கு முன்னாடியே ஜெஸி அங்கே இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. சாரி கோச் எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி டோன் கேட்குறாங்க. இல்லை எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நமக்கு தான் இங்கே டைம் நிறையா இருக்குது, அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கே டைம் பற்ற மாட்டேங்குது, அதுக்கே நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெஸி பேச, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பையன் இருப்பான்ல அவன் அப்படியே ஆரம்பிக்கிறான். என்னாச்சு, ஏன் சோசியல் மீடியாலாம் நீ பார்க்குறதே இல்லையா? இல்லை நான் சோசியல் மீடியாலலாம் இப்போ இருக்கிறதே இல்லை, 1 மந்த்துக்கு மேலாச்சு அதெல்லாம் பார்த்து, இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, என்னாச்சு வான்னு சொல்லி அந்த பையன் கேட்குறான். ஓ அப்படியா, உனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதா? எனக்கு கூட என்ன சொல்கிறதுன்னு புரியல. பேட் நீ கமெண்ட்லாம் பார்க்கலையா அவளோட ஆக்டிங்கை பற்றி? ஓ அதுவா, ஓகே புரியுது. அவங்க அவங்க ஆக்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் பேட் கமெண்ட்லாம் வரவே வராது தெரியுமா? எனக்கு இதை பற்றி நிறைய தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வரான். அதாவது அந்த பேட் அவன் பேர், அவனுக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச ஒன்று நான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் கண்டிப்பாக ஃப்ரீ டைம் இருக்கும்போது என் கூட ஜாயின் பண்ணிங்கன்னா அமைதியாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். ஒரு அமைதியான ஒன்று என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு பேக்லேருந்து ஏதோ எடுக்கிறான். பேட் அப்படின்னு சொல்லி கோச் கூப்பிட, ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணு போ அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் சரி ஓகே நான் அப்புறமா வரேன் அப்படிங்கிற மாதிரி, இந்தாங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது, நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடச்சா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், அமைதியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னையில் நீ கூப்பிடவே மாட்டியான்னு சொல்ல, நீங்கள் வந்தால் அந்த இடம் ரிலாக்ஸாலாம் இருக்காதுன்னு ஜெஸியை பார்த்து வேணும்னே பேட்டு சொல்லிவிட்டு அந்த பக்கம் போக மற்ற 3 பேர் சிரிக்கிறாங்க. எப்படி ஜெஸிக்கு நோஸ் கட் ஆகிடுச்சுல, ஸோ அப்படியே டென்ஷனாக இருக்க, சரி ஷூவெல்லாம் கழட்டிட்டு எல்லோரும் வாங்க ப்ராக்டிஸ் பண்ண போகணுன்னு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்ல, சரி ஓகே கிளைண்ட்டை மீட் பண்ணியா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு எதுவுமே பேசாமல் வான் அப்படியே டோனை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் ஓகே தானே டோன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல? நான் ஓகே தான், நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே தான்னு சொல்லிட்டு அப்படியே டோன் இந்த பக்கம் போக, சரி ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே போய் அங்கே உட்காந்து ஷூவெல்லாம் கழட்டுறதுக்காக வான் போகிறா. கரெக்டாக ஜெஸிக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டாளா. ஜெஸி சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா. அவளை பார்த்து, இப்போலாம் நிறைய பேர் உன் மேலே கண்ணு வச்சு நீ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நீ எங்கே போகிற வரேன்னு உன் சீக்ரெட்ஸ் எல்லாம் அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்குது, ஸோ பார்த்துக்கப்பா, எனக்கு தெரியும் அந்த கிளிப்பை வெளியே விட்டது நீ தான், கொஞ்சம் ஓவராக பேசாதன்னு சொல்லி வான் ஜெஸியை பார்த்து பேச, ஓ அப்படியா நானா பண்ணேன், எனக்கு அதை பற்றி தெரியாதே, ஏன் எனக்கு தெரியும் இதெல்லாம் பண்ணுறது நீ தான் இந்த கிளிப்பை கொண்டு வந்தேன்னு தெரியும் எனக்குன்னு சொல்ல, நடிக்காத, நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, பேசாமல் இரு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அதுக்கு வேறு ஏதாவது எவிடன்ஸ் வச்சுருக்கியா? கோர்ட்டுக்கு போகிறேன் உன்னை பற்றி சொல்ல. அப்படியா, நீ எப்படிம்மா சொல்கிற, என்னை பற்றி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் நீ இவ்வளோ ட்ரஸ்ட் ஆகி இப்படிலாம் பேசுகிற, அதாவது எவிடன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசினா என்னம்மா பண்ண முடியும், ஒன்றுமே முடியாதுல்ல, விடுங்கன்னு சொல்ல, அதுக்குள்ளே கோச் வந்துடுறாங்க. சீக்கிரம் வாங்க எல்லாமே ரெடியாக இருக்குது, யூஎஸ்லேருந்து கோச் வராங்க, ஸோ இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ணுறதை வந்து ஒரு கிளிப்பாக எடுத்து அவங்களுக்கு நான் காட்ட போகிறேன், ஸோ சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஜெஸி அப்படியே போகிறா. ஜெஸியை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறா வான்.
கோச் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும், இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும், ப்ளீஸ் அதுக்கு எனக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ல, எனக்கு அவள் கூட சேம் கிளாஸில் இருக்க பிடிக்கவே இல்லை, எனக்கு அவள் கூட ஆக்ட் பண்ண பிடிக்கல. ஓ, நீ ஜெஸ்ஸியை சொல்கிறியான்னு கோச் கேட்குறாங்க. ஆமாம், அவள் இருக்கிற இடத்துல இருக்க எனக்கு பிடிக்கல. ஸோ 2 பேருக்கு ஒரே டைமிங் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. வான், எனக்கு புரியுது உன்னோட பிரச்சனை என்னன்னு புரியுது, ஆனால் இந்த இடத்துல இருந்துட்டு நீ இந்த மாதிரி பேசுகிறது தப்பு. ஒருத்தரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வேறு, பட் உன்னோட ரெக்கார்டிங்கை நீ ஃபினிஷ் பண்ணணும், நீ வந்த வேலையை நீ கரெக்டாக முடிக்கணும்லன்னு சொல்ல, சரி ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே வான் வரா. பட் கோச்சுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்னடா திரும்ப திரும்ப இப்படியே இருக்காளேங்கிற மாதிரி. அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்க வான் பாட்டுக்கு அவள் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடா ஆக்டிங் பண்ணுறக்காக. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அப்படியே கோச் நின்றுட்டே இருக்காங்க. இதோட இந்த பாட்டை இங்கே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி 1 ஹவருக்கு மேலே இருக்குது எபிசோடு. ஸோ ஒரு பாட்டாக போட்டால் சத்தியமாக என்னால் பேச முடியாது, இதுக்கே மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் 2 பாட்டாக வச்சுக்கலாம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஸ்டோரியும் புரியும். ஃபர்ஸ்ட் பாட்டை இங்கே முடிச்சுக்கிறேன், செகண்ட் பாட்டை அடுத்து சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பாட்டு பார்க்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.